நண்பர்களே, நான் காமராஜ் எமரால்டு தமிழ்நாடு. இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய வீடியோ 13வது வீடியோ. எதை பற்றி அப்படின்னு கேட்டால், நீங்கள் பாருங்கள், நம்ம அனுதினமும் உணவில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட். எதை சார் இது? இதான் துவரம்பருப்பு. அர்ஹர் தால்னு நம்ம ஆர்சிஎம்மில் இதை சொல்கிறோம். அர்ஹர் தால் துவரம்பருப்பு, அன்பாலிஷ்டு துவரம்பருப்பு. இது பாலிஷ் பண்ணப்படல. அதனால் இதில் இருக்கிற டேஸ்ட் என்ன ஆகாது, கொஞ்சம் கூட குறையாது. டேஸ்ட்டு குறையாத ஒரு அற்புதமான அன்பாலிஷ்டு பருப்பு. இதனால் என்னென்னு கேட்டால், எந்த சத்துமானமும் பிளீச் பண்ணல, இது அப்படியே இருக்குது. இதில் எனர்ஜி 346.23 கலோரி முழு. இது 400 கிராம். 400 கிராமில் அவ்வளோ இல்லை, ஒரு 100 கிராம்லேயே அவ்வளோ இருக்குது. ஒரு 100 கிராமில் எனர்ஜி எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டால் 346.23 கலோரி. நான் சொல்கிறது எல்லாமே 100 கிராம், 400 கிராமில் இல்லை. இதில் ஒரு 100 கிராம் எடுத்தால் எவ்வளோ இருக்குமோ அது மட்டும் நான் சொல்லிட்டுருக்கிறேன். ப்ரோட்டீன் 22.94 கிராம், மில்லிகிராம் இல்லை, கிராம். கார்போஹைட்ரேட்டு 61.21 கிராம். அடுத்தது என்னது? சுகர் 2.32 கிராம். டயட்ரி ஃபைபர் ஜீரணமாகிறது 100 கிராமுக்கு எவ்வளோ இருக்குன்னா 11.52 கிராம் இருக்குது. டயட்ரி ஃபைபர் ஜீரணமாகக்கூடிய, அதாவது ஃபைபர், டயட்ரி ஃபைபர். அதில் அடுத்தது ஃபேட்டு. நல்ல ஃபேட் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டால், ஒரு 100 கிராமுக்கு 1.07 கிராம். சார் சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்கா? இருக்குது. எவ்வளோன்னு கேட்டால் 0.24 கிராம். அப்புறம் வேறு என்ன சார் வேணும்? டிரான்ஸ்ஃபேட் ஆசிட் இருக்கா? அதுதான் ரொம்ப கெடுதலான ஃபேட் ஆசிட்டு. அந்த டிரான்ஸ்ஃபேட் இதில் இருக்கா சார்னு கேட்டால், இதில் சைபர் இல்லை. ஆனால் இரும்பு சத்து இருக்கா சார்? இருக்குது. எவ்வளவு? அதாவது ஒவ்வொரு 100 கிராம்லேயும் அயன் 5.98 மில்லிகிராம். இப்போ எல்லாம் மில்லிகிராமுக்கு வந்துடுது. இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் அயனு, சோடியம், அப்புறம் என்னது, கால்சியம், இதெல்லாம் மில்லிகிராம். சோடியம் ஒரு 100 கிராமில் 32.75 மில்லிகிராம். கால்சியம் ஒரு 100 கிராமில் 82.91 மில்லிகிராம். எவ்வளோ அருமையான பருப்பு! இது எல்லாம் நீங்கள் வெளியில் இருக்கிற பருப்போடு கம்பேர் பண்ண முடியுமா? வெளியில் இருக்கிற பருப்பில் இந்த மாதிரி பாக்கெட்டில் எழுதியிருக்கிறானா நீங்கள் போய் படித்து பாருங்கள். இந்த மாதிரி பாக்கெட்டில் எழுதி உங்களுக்கு விற்கிறாங்களான்னு படித்து பாருங்கள். அப்போது பருப்புங்கிற பேரில் எதையோ வாங்கி சாப்பிட்டு ஜீரணமாகலை, வயிற்றால் போகுது, வாயால் போகுது. அப்புறம் என்ன ஆகிப்போச்சு? வயிற்றை வலிக்குது. இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இது சாப்பிட்டா நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக ஜீரணமாக உடம்புல சத்து எடுத்துக்கும், சத்து ஃபுல்லாகிடும். அப்போ இதை வாங்கலாமா? வேறு என்னது? துவரம்பருப்பு, அர்ஹர் தால். உங்கள் குழம்புல இது இருக்கட்டும். ஆனால் நான் எதுக்காக இதை நான் சொல்லிட்டு இருக்கிறேன்னு சொன்னால், நீங்கள் வேறு பருப்பு வாங்க வேண்டாம். வெளியில் போய் பருப்புங்கிற பேரில் எதையாச்சும் வாங்கிட்டு வரவே வேண்டாம். இது வெளியாளுகளுக்கு தான் 104, நமக்கு எவ்வளவு 20 ரூபா குறைவாக கிடைக்கும். அப்போ எவ்வளோ அற்புதமான பொருள் பாருங்கள். அதே மாதிரி அடுத்தது என்னென்னு கேட்டால், சன்னா தால். என்ன சார் சன்னா தால் புதுசா? இதுதான் சார் சுண்டல். என்ன சுண்டல்? இதுதான் என்னது, நம்ம வெள்ளை சுண்டல்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் சுண்டல், வெள்ளை சுண்டல். இந்த சுண்டலில் என்ன சார் அப்படின்னு கேட்டால், இந்த சுண்டலும் என்னது, நமக்கு புரோட்டீன் அதிகம் உள்ள ஒரு சுண்டல். வெளி மார்க்கெட்டில் கிடைக்குமானா கிடைக்காது. அதெல்லாம் எப்போ செஞ்சான்னு தெரியாது, எப்போ நமக்கு கட்டி கொடுக்குறான்னு தெரியாது, மேனுஃபேக்சரிங் டேட்டுன்னு தெரியாது, எக்ஸ்பிரி டேட்டுன்னு தெரியாது. பட் இந்த சுண்டல், இந்த சன்னா தாலில் எனர்ஜி மட்டும், நான் சொல்கிறது 100 கிராமில், இது 400 கிராம். 100 கிராமில் 100 கிராம் எடுத்து அது டெஸ்ட் பண்ணால் 362.57 கலோரி. நம்ம உடம்புக்கு தேவையான கலோரியில் 362.57 கலோரி எனர்ஜி இருக்குது. இதில் சத்து. அடுத்தது என்னது? புரோட்டீன். 100 கிராமில் 18.58 கிராம் புரோட்டீன் இருக்குது. அடுத்தது என்னது? கார்போஹைட்ரேட் தேவையான தேவைதாதும் 66.51 கிராம் இருக்குது 100 கிராமில். சுகர் 1.34 கிராம் இருக்குது. டயட்ரி ஃபைபருங்கிறது ஜீரணமாகிறதுக்காக 12.59 கிராம் இருக்குது. ஃபேட் 2.49 கிராம் இருக்குது. அப்புறம் இனி நான் சொல்கிறதெல்லாம் என்னது? மில்லிகிராம். சேச்சுரேட்டட் ஃபேட்டுங்கிறது 0.5 மில்லிகிராம். 0.5ங்கிறது 1/2 மில்லிகிராம் தான் இருக்குது சேச்சுரேட்டட் ஃபேட். அப்புறம் டிரான்ஸ்ஃபேட், அது எவ்வளோ இருக்குது? டிரான்ஸ்ஃபேட் ஃபேட் எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் 0. இரும்பு எவ்வளோ இருக்குது? அயன் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டால் 6.91 மில்லிகிராம். இதெல்லாம் இனிமேல் வரதெல்லாம் மில்லிகிராம். சோடியம் 50.59 மில்லிகிராம் ஒவ்வொரு 100லையும். கால்சியம் உடம்புக்கு தேவையான சத்து. அது
கால்சியம் வந்து 152.73 மில்லிகிராம். சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடிய பொருள். வெளியில் இந்த மாதிரி சுண்டல் கிடைக்காது. கிடைச்சதுன்னா என்ன ஆகாது? அது சுண்டலாக இருக்காது. அதை வாங்கி சாப்பிட்டா என்ன ஆகும்? சத்து கிடைக்காது. அதுக்கு பதிலாக என்ன கிடைக்கும்? கொஞ்சம் நோவெல்லாம் விலை கொடுத்து வாங்கிக்கலாம். எனவே நோயற்ற வாழ்வுக்கு, குறைவற்ற செல்வத்துக்கு இந்த பருப்பு எது? ஆர்சிஎம் அர்கர்தால், ஆர்சிஎம் வந்து என்னது சென்னா தால்னு சொல்லிட்டு இதனுடைய விலை எவ்வளோ போட்டிருக்குன்னு கேட்டால் 81 ரூபா. நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 16 ரூபா குறைவாக கிடைக்கும். அப்போ யோசித்து பாருங்கள். ஃபஸ்ட் கிளாஸ் ப்ராடக்ட் வெளியில் வாங்கினா பொருள் மட்டும்தான் கிடைக்கும், தரமாக கிடைக்காது. பிவி கிடையாது. இதில் பிவி இருக்குது, அப்புறம் என்னது போனஸ் இருக்குது, எக்கச்சக்கமான வித்தைகள் இருக்கிறது. ஆர்சிஎம்மை தேடி போய் வாங்குங்க. வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஜெய் ஆர்சிஎம்.